ஹாய் லால், நான் உங்க படம் பாஸ்கர். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நம்ம திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்க சூப் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவர் என்னென்ன சூப் இருக்குன்னு சொல்ல போறாரு, கேளுங்க. சொல்லுங்க, என்ன சூப் இருக்குங்கன்னா? சூப் ஐட்டம் பாத்தீங்கன்னா கிட்ட பிடிச்சுங்க, முருங்கீரை சூப் கிட்ட இருக்குதுங்க. பிடிச்சுங்க. முருங்கீரை சூப் இருக்குது, முடவாட்டுக்கால் கிழங்கு, முடவ நாட்டுக்கால் கிழங்கு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்க கொள்ளு சூப்பு, இஞ்சி பூண்டு கொள்ளு சூப்பு, சரி சரி தூதுவளை சூப்பு. இது ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் சரி தூதுவளை, சரிங்கண்ணா. மத்த நாள் இருக்காது. சரிங்க அப்புறம் பாத்தீங்கன்னாக்க இது முக்கனி பாதாம் சின் சரி தேங்காய் பால், சரி மா சரிங்க பலா வாழை சேர்ந்தது. சரி இது சரிங்கண்ணா. ஏபிசி ஜூஸுங்க இது. சரிங்க அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க காட்டுக்கம்பு பழைய சோறு, சரி சரிங்க ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல். சரிங்கண்ணா. அப்புறம் நாட்டு சர்க்கரையும் நாட்டு பப்பாளியும் கலந்த கேசரி. சரிங்கண்ணா. அப்புறம் அவித்த வேர்க்கடலை, பெப்பர் சுண்டல். சரி சரிங்க அப்புறம் நம்ம மரவள்ளி கிழங்கு பொரியல். சரிங்க அப்புறம் இலுப்பை பூச்சம்பா அரிசி லட்டு சரி சரிங்க இந்த இடத்துல இருக்கிறது. இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்க இது மாப்பிள்ளை சம்பா அவுல் லட்டுங்க. சரிங்கண்ணா. அவுல் லட்டு இருக்குது. அப்புறம் நோ பாயில் நோ ஆயில் சேலட் ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம். சரிங்கண்ணா. அப்புறம் மோர் ஐட்டம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மோர் இருக்குதுங்க நம்மகிட்ட. சரிங்க அதாவது வாழைத்தண்டு இஞ்சி சீரக மோர் இருக்குது, வெண்பூசணி மோர் இருக்குது, சரிங்க அப்புறம் குடுவை சுரக்காய் மோர் இருக்குது, சரி சரிங்க அப்புறம் கத்தாழை சோத்து கத்தாழை மோர், அப்புறம் வெந்தயம் வந்து முளைகட்டி அதுல வந்து மோர் இருக்கும். சரிங்கண்ணா. அப்புறம் சுக்குடிக்கிற கேரட் ஜூஸ், இந்த வயிற்று புண்ணு வாய்ப்பு சுக்குடிக்கிற கேரட் ஜூஸ், வில்வ இலை ஜூஸ் சரி அது சரிங்க தனியா வச்சிருக்கோம். சரி சரிங்கண்ணா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க நெல்லிக்காய். சரி சரிங்கண்ணா. அப்புறம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறப்பு. இன்னைக்கு வந்து தர்பூசணியில வந்து பாதாம் பிசின், சரி சரி குழு குழு பானம்னு சொல்லுவோம். சரி சரிங்கண்ணா. அது கொஞ்சம் ஜில்னஸாவே இருக்கும். சரிங்கண்ணா. அப்புறம் வாழைப்பூ கோலா உருண்டை இருக்குதுங்க. கோலா உருண்டை. வாழைப்பூ கோலா உருண்டை. சரிங்கண்ணா. கருப்பு உளுந்தும் செவ்வாழை பழமும் கலந்த இனிப்பு பணியாரம், சரி சரிங்கண்ணா. சொய்யம் சொல்லுவோம். சரி சரிங்கண்ணா. இந்த ஐட்டம்லாம் இருக்கு. நம்மளே தயாரிக்கிற வடகம்லாம் இருக்குதுங்க. சரி கருப்பு சரிங்கண்ணா. கவுனி அரிசி வடகம், சரிங்கண்ணா. ரத்தசாலி அரிசி வடகம், சரி சரிங்கண்ணா. கருப்பு கவுனி அரிசி, ரத்தசாலி, சரி சரிங்கண்ணா. அப்புறம் இலுப்பை பூச்சம்பா, சரிங்கண்ணா. மாப்பிள்ளை சம்பா. இது எல்லாமே நீங்களே தயாரிக்கிறீங்க? நாங்க தயாரிக்கிற வடகம். சரி சரிங்கண்ணா. இது ஆர்டர் வைஸா வெளியில கேட்பாங்க, செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி சரிங்க. இப்ப எல்லாமே வீட்டு முறையிலே தயாரிக்கிறதுங்க எல்லாமே? வீட்டு முறை தயாரிச்சு. சரி சரிங்கண்ணா. காலைல 6 மணிக்கு வருவோம். சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 11 மணி வரையும். சரிங்கண்ணா. மத்த நாள் வந்து 10 மணி வரைக்கும் தான். 10 மணி வரைக்கும். 10 வரைக்கும் தான் இருப்பேன். சரி சரிங்கண்ணா. அப்புறம் ஸ்பெஷல் நவதானிய கஞ்சி, சரிங்க. அது எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. சரி மத்த சரிங்க. நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கஞ்சி மாறிட்டே இருக்கு. சரி. பாரம்பரிய உணவுகள் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 37 38 அரிசி இருக்குது. சரிங்கண்ணா. அதாவது சொல்ல போனா கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, இலுப்பை பூச்சம்பா, புள்ளங்காறு, குருவிக்காறு, காட்டியானம், கட்டுடை ஓனான். சரி சரி. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா காடை கண்ணி, சரிங்கண்ணா. இந்த மாதிரி சங்கச்சம்பா, மூங்கில் அரிசி. இது எல்லாமே ஒரு சத்து முறை சாப்பாடு தாங்க எல்லாமே? ஆமா, ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. சரி சரிங்க. கருப்பு கவுனினா அது கேன்சர் சாப்பிடுறது, வெயிட் லாஸுக்கு சாப்பிடலாம். மாப்பிள்ளைச்சம் நரம்பு தளர்ச்சிக்கு சாப்பிடலாம். சரி சரிங்க. இலுப்பை பூச்சம்பானா வாதத்துக்கு சாப்பிடலாம். சரிங்கண்ணா. ஒவ்வொரு அரிசி ரத்தசாலினாக்க பிளட் கம்மியா சாப்பிடலாம். சரி சரி. ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு இப்ப காரைக்கண்ணி எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுல வந்து எலும்பு மத்தியக்கெல்லாம் சாப்பிடுறது, பல்லுக்கு சாப்பிடுறது, சரி சரி. பல்லுக்கு ஸ்ட்ரென்த்துக்காக சாப்பிடுறது, குழந்தைக்கு அதிகமா கொடுக்கணும் சரி சரி. காரைக்கண்ணி அரிசியில. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. சரி சரிங்கண்ணா. சரிங்க, எல்லாமே நல்லா இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சோ மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லிருங்க. இல்ல, இங்க வந்து நமது பாரம்பரியம் நமது ஆரோக்கியம் தான் இதை நான் வச்சிருக்கேன். சரிங்க. இயற்கை உணவுன்னு சொல்லி. சரிங்கண்ணா. ஆனா எல்லாருமே நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றி வந்தாங்கன்னாவே போதும். நல்ல ஆரோக்கியமான ஒரு சரி சரிங்க. உடல்நிலை நமக்கு இருக்கும். சரி சரிங்க. எல்லாமே நல்லா இருந்து நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சோ மக்களே, நீங்க கரெக்டா பக்கம் வந்தீங்கன்னா இவர் கடையை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். சோ அந்த அளவுக்கு எல்லாம் டேஸ்டா இருந்தது. 5 ரூபாயில இருந்து லாஸ்ட் ரேட் வந்து 30 ரூபாய் தான். 40. சரிங்க. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு ரேட் மாறி மாறி வரும். சரிங்க. கருப்பு கண்ணியா 40 ரூபாய் போடுவோம் கஞ்சி பவுல். சரி அதே சரி. நார்மல் திணை வரகு, சாமி, குதிரைவாளி இந்த மாதிரி வந்து 25 ரூபாய் 30 ரூபாய் பவுல் அந்த மாதிரி வரும். சரி சரிங்க. டெய்லி மட்டும் பருப்பு ஒரு பழைய சோறு இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பழைய சோறு. பாரம்பரிய உணவுல பாரம்பரிய அரிசியில ஒரு பழைய சோறு இருக்கும். சரி சரிங்க. அது போக சாதமும் இருக்கும். சரிங்கண்ணா. சரிங்க. நான் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னாக்க மாப்பிள்ளை சம்பா சரிங்க. அவரப்பருப்பு சாதம் போடுவோம். சரி சரிங்க. ஒவ்வொரு நாள் வரும். சரி கருப்பு சரிங்க. கவுனி தேங்காய் சாதம் போடுவோம். சரி சரிங்கண்ணா. புட்டு இருக்கும். சரி சரிங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஷ் மாறி மாறி வரும். சரிங்கண்ணா. சரி மக்களே, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. நன்றிங்கண்ணா, வணக்கம்.